சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் பாவ புண்ணியம் மறுபிறவி என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நபர் சிக்கலில் சிக்கியிருக்கிறார். பள்ளியில் மூடநம்பிக்கை குறித்து பேசுவதன் பின்னணியில் உள்ள அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்திருக்கிறார். பூதாகரமாக வெடித்துள்ள சர்ச்சையின் பின்னணி என்ன? சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய இப்படி ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்பவர் தான் மகாவிஷ்ணு. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி மாணவியர்களுக்கு ஊக்கமளிக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்தவர்தான் இந்த மகாவிஷ்ணு. பரம்பொருள் அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கி இயங்கி வருகிறார் இந்த மகாவிஷ்ணு என்ற இளைஞர். அசோக் நகர் அரசு பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மத்தியில் பேசத் தொடங்கிய இவர் மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், நெருப்பு மடையை வரவழைக்கலாம் என திடீரென மாயாஜாலம் செய்பவர் போல பேசத் தொடங்கினார். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. ஒரு கட்டத்தில் இந்த ஜென்மத்தில் அழகாய் பிறக்காததற்கு பூர்வீக ஜென்ம பலன்களே காரணம் என்கிற ரீதியில் பேசத் தொடங்கினார் மகாவிஷ்ணு. கல்வித்துறை உயரதிகாரிகள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதால் அதுவரை பொறுமை காத்த ஆசிரியர்களில் ஒருவர் இனியும் தாங்க முடியாதடா சாமி என வெகுண்டெழுந்தார். பாவம் புண்ணியம் கர்மா என்றெல்லாம் மாணவர்களிடம் பேசுவதா என ஆவேசமாக குறுக்கிட்டார். சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. முன்னதாக தனது சொற்பொழிவினூடே ஏதோதோ உருக்கமாகவும் பேசி மாணவியர் சிலரையும் அழ வைத்தார் மகாவிஷ்ணு. அழகான ஒரு குழந்தை, எவ்வளவு அழகான ஒரு தாய். உங்க அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுத்தோடனே அந்த சந்தோஷத்துல அந்த ஆனந்தத்துல உங்க தாய் கண்ணீர் விடுறா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் 10 மாசம் உங்களை சுமந்திருக்காங்க. இந்த வலி வேதனையெல்லாம் தாண்டி ஒரு சுகப்பிரசவமா பிறந்த உங்களை உங்க அப்பா முத்தம் கொடுக்கறத உங்க அம்மா பாருங்க, எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க பாருங்க. உங்க அம்மாவோட சந்தோஷத்தை பாருங்க. ஏற்கனவே நடிகர் தாமு இதே பாணியில் மாணவிகளை அழ வைத்ததற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து அது நிறுத்தப்பட்ட நிலையில் அரசு பள்ளிகளில் புதிதாய் தோன்றியிருக்கிறார் மகாவிஷ்ணு. பள்ளிக்கூடத்திற்கு அவராக வந்துவிடவில்லை, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் ஏற்பாட்டில் தான் வந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தே அதை உணரவும் முடியும். கல்வித்துறை சார், நான் ஒண்ணே சார், என்னங்க சார் நீங்க பேசுறீங்க? நான் ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ண போனேன் சார். இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார். இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். சார் நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல, எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான். மாணவியருள் பலர் ஏதோ வசப்பட்டவர்கள் போல மகாவிஷ்ணுவின் கூற்றுக்கு ஆம் என சொல்லி ஆமோதிப்பதும் ஆட்டோகிராஃப் வாங்குவதும் பேரதிர்ச்சி. அருமையா பேசும், அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திட்டமாக தெரிவித்துக்கிறேன். மகாவிஷ்ணு பேசிய வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதும் அதிர்ச்சி அடைந்த நெட்டிசன்கள் கோபமாக கேள்வி எழுப்பியதையும் பார்க்க முடிந்தது. அரசு பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகள் நடத்தலாமா? அதற்கு அரசே துணை போவதா
என்றும் சிலர் கேள்விகளையும் எழுப்பினர்.